சாந்தி. அதனால இந்த வீடியோவில் மேடராசி அன்பர்களுக்கு வக்கர சனியினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம். இங்கு சனியாகப்பட்டவர் டோட்டலாக கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கரம் அடைகிறார். அதுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியில் 83 நாட்களும், பிறகு அதற்கு முந்தின உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய அந்த வருமானம், இன்கம், இந்த ரெண்டையும் சனி வெகுவாக உங்களுக்கு தாங்குவார்னு சொல்லுவாங்க இல்லையா, சனி தாங்குவார். சனி எப்பொழுதுமே தாங்குபவர் தான். ஆனா அவரை வில்லனாக நம்ம சித்தரிச்சுட்டோம். மேடராசிக்காரர்களுக்கு பயம் நீங்கி தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சரி, நான் இப்ப ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறேன். சரி, நான் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னாக்கா நீங்கள் சனி வக்கரம் ஆனவுடன் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, சொத்து வேண்டும் அப்படிங்கிறவர்கள் பகலாமுக்கியனுடைய வழிபாடு, மேஷராசிக்காரர்கள் சொல்றேன், அதுலயும் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சொல்றேன், பகலாமுக்கியனுடைய வழிபாடு உங்களுக்கு சொத்துக்களை மீட்டு தரும். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சம் கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 13 ஜூலை 2025 நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ரகதி, இதனுடைய பலனை பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ராசியாக இந்த வீடியோக்கு அப்புறம் தனித்தனி வீடியோவாக வரப்போறது. இந்த சனி என்பது ஒரு முக்கியமான கிரகம். நான் நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விரும்பலை, நேரடியாக தான் பலனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதனால சனி என்பது ஒரு முக்கியமான கிரகம். அதுவும் கூட அது இப்போ மீனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. மீனம்னு சொன்னாலே காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடம். ஒரு சைக்கிளிங்கை முடிக்கிறார் அவர், அதாவது கடைசி வீட்டில் அது முடிக்கிறார். அப்படிங்கும்போது மேடராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனியா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவில் மேடராசி அன்பர்களுக்கு வக்கர சனியினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம். இங்கு சனியாகப்பட்டவர் டோட்டலாக கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கரம் அடைகிறார். அதுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியில் 83 நாட்களும், பிறகு அதற்கு முந்தின, ஏன்னா வக்கரகத்தினா அப்படியே பின்னாடி போறது தானே, அதுக்கு முந்தின நட்சத்திரமாகிய பூர்வ பாத்ரபதம் அப்படின்னு சொல்லப்படுகிற பூரட்டாதியில் கிட்டத்தட்ட 55 நாட்களும் வக்கரகதியாக இருப்பார். அதுக்கப்புறம் நேர்கதியாக மாறுறாருன்னு வச்சுக்கிடுவோம். இது மீனத்திலேயே நிகழ்கிறது. சரி, வக்கரம் அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட் தான். எந்த ஒரு கிரகமும் அப்படியே அப்படியே யூ டர்ன் போயிட்டு அப்படியே பின்னாடி போறது கிடையாது. சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னாக்கா, இப்ப நானும் இன்னொரு வண்டியும் ஒரே கதியில போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன், இன்னொரு கார் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்துகிட்டே இருக்கு, நானும் போயிட்டே இருக்கேன். ஆனா என்னுடைய வேகம் அதிகமாகும் போது அந்த வண்டி ஒரு 80ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளது 100ல போகும்போது அப்படியே அது பின்னாடி போகிறது மாதிரி ஒரு நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது இல்லையா. அந்த தோற்றம் அதுக்கு தரிசனம் அல்லது திருஷ்டின்னு பேர். அதுதான் வக்கரம்னு நம்ம சொல்றோம். சூரியனுடைய அந்த பொசிஷன்ல இருந்து 120 டிகிரிக்கு மேல போனா கிரகங்கள் வக்கரம் அடைகின்றன. அதுவும் கூட சூரியன் கூடவே இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும், புதன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், அதற்கு இந்த குயிக்காக அது மாறிடும். அது ஏன்னா சூரியனுடையே சுத்தி கொண்டு இருக்கக்கூடியது. சனி மற்றும் குரு இந்த வக்கரம் தான் நம்ம நிறைய கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதில் சனி ஆகப்பட்டவர் இந்த ஜூலை 13 தொடங்கி நவம்பர் 28 வரைக்கும் 138 நாட்கள் அவர் வக்கரத்தில் இருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 83 நாட்கள், அதாவது 13 ஜூலைல இருந்து
4 அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய 83 நாட்கள். அதற்கு பிறகு தன்னுடைய முந்தின நட்சத்திரமாக குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். பலன் யாருக்குன்னு கேட்டா, மேஷத்தில் பிறந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகா என்கின்ற 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பலன். முதல்ல நான் பொது பலன், அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் அதை முடிச்சிருப்பேன். ஒரு சந்தர்ப்பம் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்திருந்தா அதை நான் முடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு சக்தி இருந்திருந்தா முயற்சி செய்தாவது பார்த்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாய்ப்புகளும் நேரமும் சக்தியும் பொருளாதாரமும் நட்பும் பிறகு வெற்றிகளும் மீண்டும் உங்களுடைய நேர்கண்முன் நிற்க போகிறது. அதை பயன்படுத்துவோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கேள்வி. ஜாதகம் பார்க்கறதே அப்படியே வானத்திலிருந்து டபக்குன்னு எல்லா பலனும் குதிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஜோதிடம் என்பதே மனிதனுடைய முயற்சியினால் விளைந்த ஒரு அறிவியல் உண்மை. இது ஒரு கால்குலேஷன் வித் காட் சரணாகதி. அதாவது ஜாதகம்ங்கிறது ஒரு கால்குலேஷன் தான். இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு நேரத்தில் இப்படி மூவ் ஆகுது, அதனால என்ன பலனுங்கிறது தான். சொல்ல போனா இது ஒரு கணக்கு தானே அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த கணக்கோட சேர்ந்து கடவுளை சார்ந்து தன்னுடைய ஈகோவை கடவுளுடைய ஈஸ்வரனுடைய பாதத்தில் சரணாகதி செய்துவிட்டு இந்த கால்குலேஷனை பண்ணும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழும் என்பதை அப்படியே மனக்கண் முன் காண்பிப்பது தான் இந்த அறிவியலுடைய நோக்கம். அப்படின்னா என்ன? இது மனித முயற்சியினுடைய பலன். இதை நாம் எப்படி பார்க்கணும்? இப்ப ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் இருக்கு. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான்ப்பா ஜாதகம் பார்ப்பா அப்படின்னு. தன்னம்பிக்கையோட போய் குப்புற கவிழ்ந்து விழுந்தவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர்கள். மனிதனுடைய மூளைக்கும் மனதிற்கும் புத்திக்கும் சக்தி ரொம்ப ரொம்ப அளவுக்கு உட்பட்டது. ஆனால் மனிதனுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்குட்பட்ட மனம், புத்தி, சரீர பலம் இவைகளை வைத்து கொண்டு முயற்சி செய்கிறார்கள் பார்த்தீர்களா? அதுலதான் மனிதனுடைய ஒரு விசேஷத்தன்மை, ஒரு சிறப்புத்தன்மை, கிரேட்னஸ் இருக்கிறது. ஆக இந்த ப்ரெடிக்ஷன் என்பது இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருக்குன்னு கேட்டா, தன்னுடைய முயற்சியில் தன்னம்பிக்கையுடன் அதே போன்று இறை சக்தியையும் பிறகு இந்த மாதிரியான பெரியவர்களுடைய வரப்பிரசாதமாகிய அறிவியலுடைய துணையும் எடுத்துக்கொண்டு நான் எப்படி தொடருவேன் அப்படிங்கிறவர்களுக்கு தான் இது. அப்போ வாய்ப்புகளும் பிறகு அந்த டைம் கரெக்டா நமக்கு திரும்பி வரும். அதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ மேஷராசிக்காரர்கள் விட்டதை, அதாவது அரை குறையாக விட்டதை மீண்டும் தொடங்கி அதை வெற்றிகரமாக சாதிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இது. ஏனென்றால் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி தன்னுடைய நட்சத்திரத்துல வக்ரமடைகிறார். அந்த நேரத்துல குரு அந்த ஒரு மாசம் கழிச்சு குரு உச்சம் அடைகிறார். அந்த குருவனுடைய நட்சத்திரத்துல சனி போகும் பொழுது குரு உச்சமாக அவரும் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறது. இந்த குரு சனி காம்பினேஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய கர்ம பூமி, லாப பூமி இரண்டையும் முன்னேற்றி கொடுக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய அந்த வருமானம், இன்கம், இந்த ரெண்டையும் சனி வெகுவாக உங்களுக்கு தாங்குவார்னு சொல்லுவாங்க இல்லையா, சனி தாங்குவார். சனி எப்பொழுதுமே தாங்குபவர் தான். ஆனா அவரை வில்லனாக நம்ம சித்தரிச்சுட்டோம். மேஷராசிக்காரர்களுக்கு பயம் நீங்கி தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சரி, நான் இப்போ ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய பண விரயமாகட்டும், பண பற்றாக்குறையாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி வரும். இது முதல் செக்மெண்ட், அதாவது முதல்ல 83 நாட்கள் இருக்கு இல்லையா, அதாவது 13 ஜூலைலேருந்து 4 அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னாக்கா, உங்களுடைய பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜாப் போனவர்களுக்கு, ஜாப் விட்டு போயிடுச்சுங்கிறவர்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம். பிசினஸ்ல எனக்கு ஒரு லாஸ் ஆகி நான் அதை விட்டுடுவோமா அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் ஒரு தன்னம்பிக்கை, அந்த லாஸே மறுபடியும் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு சூழ்நிலையே சரியில்லை, நான் இந்த வெளிநாட்டுல இருக்க லாயக்கா இல்லையா, பேசாம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாமா அப்படின்னா மீண்டும் ஒரு பிடி கிடைத்து, அதாவது ஒரு சின்ன ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு நல்லது நடந்து அங்கு ஒரு கிரிப் கிடைச்சிடும். இதெல்லாம் சனியினுடைய வக்கரமான உடனே நடக்கக்கூடியவர்கள். பிறகு தாயினுடைய உடலில் ஆரோக்கியம்,
காதல், அதாவது ஃபெயிலியரான காதலும் கூட மீண்டும் புனர் நிர்மாணம், அதாவது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் உறவுகள் தொடரும். கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றமும், அதே போன்று பிசினஸ் உறவுகளுக்குள்ள பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு அமைப்பும் ஏற்படும். டிவோர்ஸுக்கு போயிட்டு இருந்த கல்யாணம் கூட வந்து தங்கு தடையின்றி மீண்டும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடரும். குழந்தை வரம், இந்த குழந்தை வரமும் நல்லபடியாக இருக்கிறது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சொல்றேன். இரண்டாவது செக்மெண்ட்ல சனி வந்து குருவினுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது குரு உச்சமாக இருக்கிறார். தாயினுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். சொத்துகள் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அது வந்து சுப செலவுகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 9க்கு உண்டானவன், அதே போல 12க்கு உண்டானவன். அப்படிங்கும் பொழுது சுப விரயங்கள், தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவது, தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல வெளிநாடு அனுப்பி நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அதே போல வெளிநாடுகளில் புதிதாக தொழிலை தொடங்குவது, தொடங்கிய தொழிலும் தங்கு தடையின்றி வந்து தொடருவது. பிறகு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். தொழில் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக அல்லது பாகப்பிரிவினை ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த ஒரு அற்புதமான 138 நாட்களை பயன்படுத்துங்கள். அதுலேயும் கூட இரண்டாவது வரக்கூடிய செக்மெண்ட், அந்த 55 நாட்கள், 4 அக்டோபர்ல இருந்து 28 நவம்பர் வரைக்கும் அவர் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில், குருவனுடைய வீட்டில் உட்கார்ந்து, குரு 4ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு சனி உங்களுக்கு வேண்டிய நீதியை கொடுப்பார். உங்களுடைய கோர்ட்டு கேஸு, ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருக்கிறது, யாராவது உங்க மேல வந்து பழியை சுமைத்து விட்டார்கள்னா அந்த பழியெல்லாம் தீர்த்து கொடுப்பாரு சனி. அவ்வளவு நல்லவரா சுவாமிஜி சனி அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் வில்லத்தனமும் பண்ணுவார். ஐயோ சுவாமிகளை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தூக்கத்தை குறைப்பார். எதனால அப்படின்னு கேட்டா, போனதை வந்து அதை பத்தியே நினைச்சுக்கிட்டேன்னா, ராகு 11ல் உட்காந்துருக்கு, ரைட்டா? அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தோட குரு வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. அதுலதான் ஆரம்பிக்க போறது இந்த சனியனுடையது. அதனால தேவையில்லாம நிறைய சாப்பிடுவோம். அப்புறம் என்ன, கொஞ்சம் பார்ட்டி, அப்புறம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம கொஞ்சம் இது பண்ணிடுவோம். அதனால ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட், இது ஒண்ணு. இரண்டாவது, குருவனுடைய நட்சத்திரத்துக்கு வராருலே அக்டோபர் 4க்கு பிறகு தாய் மகன், தந்தை மகன் உறவுக்குள்ள உங்களுடைய பையனுடையோ அல்லது உங்களுடைய அப்பாவோடையோ கருத்து வேற்றுமைகள் அல்லது சங்கடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள சந்தோஷம் வரும். ஆனால் மகன் தந்தை, மகள் தந்தை அப்படிங்கிற உறவுக்குள்ள கொஞ்சம் அசௌகரியம், அதாவது கொஞ்சம் ஒரு மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் இப்படியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்தது மூத்த சகோதரனுடன் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பெருசாக பெரிய லெவலில் இல்லைன்னாலும் அது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் மந்தன் இல்லையா, மந்தன் வந்து வக்கரமாகும் போது, அதுவும் 12ஆம் இடத்துல வக்கரமாகிறது. அப்படிங்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையும், ஆனால் படிப்புல தான் மந்தம். மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பயங்கர ஹாப்பி, பயங்கர உற்சாகம். ஆனால் டைம் வேஸ்ட் ஆகிடும் மக்களே. ஆமாம், ஜாக்கிரதையாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அதுவும் வந்து ஹையர் செகண்டரியில் படிக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கும் பிறகு பிஜி யூஜி இந்த 3 செக்டரில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. இது வந்து நான் அப்படியே ஒரு டாபிக் வைஸாக பிரிக்காமல் அப்படியே சொல்லிட்டே வரேன். சரி, நான் வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னாக்கா, நீங்கள் சனி வக்கரம் ஆனவுடன் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, சொத்து வேண்டும் அப்படிங்கிறவர்கள் பகலாமுக்கியனுடைய வழிபாடு, மேஷராசிக்காரர்கள் சொல்கிறேன், அதுலேயும் வந்து குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், பகலாமுக்கியனுடைய வழிபாடு உங்களுக்கு சொத்துக்களை மீட்டு தரும், சொத்துக்களை வாங்கி கொடுக்கும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை சிறக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை மாற்றம், ஒரு ஒரு அதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்மளை போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக அவர்கள் மாறி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல சனியினால பல நன்மைகள் இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, காதல் கைகூடும், ஃபெயிலியரான காதல் கைகூடும், டிவோர்ஸ் ஆக போகக்கூடிய அந்த குடும்பங்கள் மீண்டும் வந்து ரிவைவ் ஆகி அவர்கள் வந்து மீண்டும் வாழ்க்கையை தொடருவார்கள். குழந்தைகளுடைய அந்த சுப செலவு என்பது இருக்கிறது. தன்னுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் முக்கியமாக கவனம் தேவை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்,
வேலையில் வந்து கிடைத்து தன்னுடைய படிப்புக்கு ஒவ்வாத வேலை, தன்னுடைய படிப்புக்கு ஏன்னா எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து அவர்களுடைய ஜாபும் அவருடைய தொழிலும் வந்து அவர்களுடைய இஷ்டத்திற்கு அமையவே அமையாதுங்க. ஏன் தெரியுமா? இது மேஷ ராசி வந்து செவ்வாயினுடைய ராசி. அதே போல சனி வந்து ஜென்ம பகை. அவர் வந்து 10க்கும் அவர் தான் தொழிலுக்கும் ஸ்தானாதிபதி, வருமானத்துக்கும் அவர் தான் ஸ்தானாதிபதி. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமும் வந்து விருச்சிக ராசி அவர்களுடைய இடம் தான். அப்படிங்கும்போது இது எடக்கு என்ன அப்படின்னாக்கா, பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, தாம் படிச்ச தனக்கு பிடிச்ச தொழிலை செய்ய முடியாது. செய்தால் லாபம் கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எந்த தொழில் எல்லாருக்குமே அப்படிதானே சுவாமிஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனா மேஷ ராசிக்காரர்களை குறிப்பா நான் சொல்றேன். இப்ப அடுத்தது வந்து எல்லா நட்சத்திரங்களும் அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசிரா, ஆர்தா, புனர்வசு, புஷ்ய, ஆசிலேஷ இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக நான் வந்து வீடியோ போட போறேன். அந்த நட்சத்திரங்களுங்கிறது ஒருவர் தன்னுடைய நட்சத்திரத்தை தெரியாம வந்து வாழ்வது வந்து பல இழப்புகள் அவருக்கு உண்டுன்னு நான் சொல்லுவேன். அதுதான் நம்முடைய ரியல் ஐடென்டிட்டி கார்டு. அதுக்காகவே நான் தனி வீடியோ போட போறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, மேஷத்திலேயே 3 விதமான மக்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அந்த ஒரு அமைப்பு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு தசைக்கும் எப்படி என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய ஓட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையும் மாறுகின்றன, எப்படி திசை திரும்புகின்றன, ஒரு கம்ப்ளீட்டா என்ன கொஞ்சம் லாங்கா ஆயிடுமே வீடியோன்னு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் லாங் வீடியோன்னு சொன்னாலே வந்து நம்ம மக்களே வந்து சுவாமிஜி கம்மியா பண்ணுங்க அப்படின்னாக்கா அது 5 நிமிஷத்துல 9 நிமிஷத்துக்குள்ள போடுங்க சுவாமிஜி. எப்படிங்க முடியும்? சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வந்த விஷயத்தை சொல்லணும். அப்பதான் நமக்கு வந்து திருப்தியா இருக்கும். அந்த பொறுமையாவது வந்து இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பிரயோஜனம் அடைவார்கள். அதனாலதான் கொஞ்சம் லாங்கா போனாலும் பரவாயில்ல, அதை போட போறேன் நான். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பிடிக்காத வேலையில இருக்கிறோம், ஆனா வருமானம் நல்லா இருக்கு, ஆனா மனசுக்கே பிடிக்கல, நான் மாத்திக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா யோசியுங்கள். சனி வக்கரமாகிறது வந்து ஜாபை விட்டுட்டு வேற ஜாபுக்கு போறதில்லை. அந்த ஜாபுல மேலும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். குருவனுடைய அந்த இது புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, தாராளமாக தொடங்க முடியும். சொத்துக்கள் வாங்க முடியும். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு ரொம்ப நல்லது, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லது, மிலிட்ரியில் இருக்கக்கூடிய, ஆர்மியில் இருக்கக்கூடிய, ஏர்ஃபோர்ஸில் சேரக்கூடியவர்களுக்கு ரொம்ப இந்த பொன்னான காலம்னு சொல்லுவேன். இந்த 138 நாட்கள் வந்து பொன்னான காலம்னு சொல்லுவேன். உடம்புல வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் விஷயம். ஏன்னா சனி வந்து ஒரு கேஸுக்கு உண்டான ஒரு வாயு கிரகம் தானே. அது வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது அதனுடைய நட்சத்திரங்கள் வந்து சனியினுடைய நட்சத்திரம் புஷ்யம்னு ஒண்ணு இருக்கிறது, பிறகு அனுராதான்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா. அதனால வயிற்று உபாதைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், வாயு தொல்லைகள் அல்லது வாதம் வந்து அதிகரித்து விடுவது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து பிரச்சனைகள் இருக்கும். இதுல ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு கூட ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு மெடிக்கலி அவர்கள் வந்து நல்ல குணமடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னாக்கா எல்லாவற்றையும் சாதித்து முடித்து விடலாம். இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் தவற விட வேண்டாம். அதிலும் கூட கிருத்திகா நட்சத்திரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். ஆனால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரசாதம் வாங்கிட்டு வரணும். இல்லையா அவர்கள் வந்து தாயுமானவர் சன்னதின்னு இருக்கு, எங்க திருச்சியில இருக்கிறது. நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் ஒரு வேண்டுதல், நல்லபடியா குழந்தை பிறந்தோன்னே ஒரு வாழைத்தார். ஏன்னா அங்க திருச்சியில வந்து தாயுமானவன் சன்னதி ராக் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு கீழே இருக்கிறது தாயுமான சன்னதி தான். தாயுமானவர் அவர் பேரு மாத்ரு பௌத்தேஸ்வரர், அவருக்கு வந்து தாயுமானவர். அப்படிப்பட்ட தாயுமானவனுடைய அனுகிரகத்தினால கர்ப்பமானது நன்கு சுகப்பிரசவமாக மாற வேண்டும். ஆக இந்த அளவு நான் நிறுத்திக்கிறேன். நிறைய நம்ம டெக்னிக்கல் சைடை நான் இந்த தடவை சொல்லலை, பலனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அநேகமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்கர சனியினுடைய வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்.